ஓகே, செகண்டுக்கு வாருங்க. பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. 1 2 5 -2 9 -6 13 அப்படின்னு வருது. அப்போ இங்க நல்லா பாத்தீங்கன்னா 2 இருக்கு, 2க்கு அப்புறமா 5, 5க்கு அப்புறமா மைனஸ்ல வருது. அப்ப இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே இந்த மாதிரி வந்துச்சுனாலே ஒன்று விட்ட நம்பர் தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ ஒன்று விட்ட நம்பர்னா 1ஐயும் 5, 5க்கு அப்புறம் 9, 9க்கு அப்புறம் 13, 13க்கு அப்புறம் இங்க ஒரு நம்பர் வரும், அதுக்கப்புறம் தான் இந்த நம்பர் வரும். ஸோ அப்போ நம்ம இந்த ஒன்று விட்ட நம்பருக்கு பதிலாக இந்த ஒன்று விட்ட நம்பரை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பொசிஷனுக்கு வரும். ஏன்னா நமக்கு 13க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் தானே வேணும், அது மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். ஸோ 2 -2 -6 அதுக்கப்புறமா இந்த நம்பர் இங்க என்ன வருது? 1 5 9 13 அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறது. இப்போ 1 5 9 13 பார்த்தோன்னே சொல்லலாம் +4 ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ 13ஓட +4 ஆட் பண்ணாங்க அப்படின்னா என்ன வரும்? 17. இது வந்து இந்த நம்பருக்கு அப்புறம், இந்த நம்பருக்கு அப்புறம் வரக்கூடியது. லாஜிக் வந்து 4 4 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே செக் பண்ணுங்க, 4 4 ஆட் பண்ணாலும் வராது. ஏன்னா 2ல இருந்து -2 எப்படி வரும் அப்படின்னா, இங்கே நல்லா பாருங்க, ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே +4 பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கலாம்? -4 பண்ணியிருக்கலாமா? அப்போ 2 -4 எஸ் -2 வருது. -2 -4 -6 வருது. -6 -4 என்ன வரும்? -10 வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 10, -10. ஓகேவா? ஸோ இந்த ஹிண்ட் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்? இன்னொரு ஒன்று விட்ட நம்பர்ல இருந்து +4 பண்ணிருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்ப இங்க -4 பண்ணாதான் அந்த மைனஸ்ங்கிறது வரும் அப்படிங்கிறத கொண்டு வரோம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னா, ஒன்று விட்டு நம்பர் எப்படி செக் பண்ணணும்னா, எப்பயுமே ஒன்று இன்க்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா டிக்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகி திருப்பி டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுனாலே ஒன்று விட்ட நம்பர் நம்ம செக் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் 2 3 4 ஓகேவா? அடுத்து 9 வருது, 3 4 5 12 வருது, 4 5 6 5 வருது, அடுத்து 3 நம்பருக்கு அப்புறம் 18. ஸோ 3 நம்பருக்கு அப்புறம் பெரிய பெரிய நம்பர் வருது. ஓகேவா? அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அந்த 3 நம்பரை பண்ணிட்டு ஏதோ பண்ணி தான் 9ங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3ங்கிறத பண்ணி தான் 12. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஆட் பண்ணிருக்காங்க. 2 3 5 5 + 4 வந்து 9. அதே மாதிரி தான் 5 9 12. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் 9 15. ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க? 3 நம்பர் ஆட் பண்ணனா 18 வரணும். ஆல்ரெடி 7 + 2 இருக்கு 9. 9ஓட எதை ஆட் பண்ணா 18 வரும்? 9. அப்ப ஆன்சர் 9. ஸோ இதுக்குரிய ஆன்சர்